இன்னைக்கு தேவ பிள்ளைகள் சபையில ஆண்டவருடைய வசனத்துல வளர வளர ஒரு பாவத்தையும் அவங்க பெருசா நினைக்கிற போட இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி உதாசீனப்படுத்தி இருந்தவர்கள் பிசாசு இப்ப அழகா வந்து நைஸா பேசி இதை செஞ்சு பாரு. எங்க நான் ஒன்னு சொல்றேன், ஆசை இல்லாம யாருமே சீரியல் பார்க்கறது இல்ல. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆசை இல்லாம யாருமே, உண்மைதானே? ஆசை இல்லாம யாரும் படம் பார்க்கறது இல்ல. ஏன் இன்னும் சொல்ல போனா விசுவாசிங்க தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வரவங்க உண்டு. எங்க போறாங்க? டைம் பாஸ் பாஸ்டர். ஆசை எப்படி தெரியுமா இருக்குது? இதுல வேற 4 பேர் நம்மள பக்கத்துல இருந்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் அந்த படம் செம்மையா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு சொன்னவன உள்ள ஆசை என்ன பண்ண ஆரம்பிச்சிடுது, தூண்ட ஆரம்பிச்சு பார்க்கணும்னு தூண்டி விடும். போய் பார்த்தவனு சொல்லுவாங்க, சே நல்லாவே இல்லை, அது போய் பார்க்காம இருந்திருக்கலாமே. உண்மைதானே? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்ச பிறகு, பாவத்தை செஞ்ச பிறகு ஏன் தான் அப்படி பண்ணமோ தெரியலையே. உண்மையா வருதா வரலையா? வருமா வராதா? பிசாசை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா பண்ணுவான்? ஆசையை தூண்டி விட்டு செய்ய விட்டு அப்படி வெளில நின்று வேடிக்கை பார்த்து சூப்பரா அப்படின்னு டாட்டா காட்டு போயிடுவான். ஆனா மாட்டிட்டு முழிக்கிறது யார் தான்? ஏன்னா என் தேவனுடைய சாயலும் அவர் எனக்கு கொடுக்கப்பட்ட சாயலும் துண்டிக்கப்படுகிறது. எங்க துண்டிக்கப்படுகிறது? ஆசைன்னு உள்ள வந்துருச்சுன்னா இது என்னவா மாறிடுது? எனக்கும் என் தேவனுக்கு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. இந்த சாயல் யாயா கட்டாச்சு தெரியலையா? இல்ல ஆசைன்னு உள்ள வந்துச்சு தெரியுமா? இப்ப நீங்கள் நானும் செக் பண்ண போற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்குள்ள தேவ சாயல் இருக்குதா, இல்ல தேவ சாயலை பிசாசு துண்டித்து அவன் சாயலை உள்ள வச்சிருக்கிறானா? ஏங்க நல்லா கவனிக்கணும். அவன் சாயல் மோசமானது, அவன் சாயல் மோசமானது. வேதம் சொல்லுங்க, அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டுட்டு தங்களை பார்க்கிறாங்களாம், தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்தார்கள். அது வரைக்கும் மகிமையின் பிரசன்னம் மூடி இருந்தது, மகிமையினால நிரம்பி இருந்தாங்க, தேவ சாயல்ல இருந்தாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. எப்போ தேவ சாயலை விட்டு வெளியில வந்தானோ அப்போ அவனை பிசாசு குற்றப்படுத்தினான். நீ பாவி, நீ பாவி. உங்களை என்னையும் பிசாசு எப்பவுமே என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான்? குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். நீ பாவி, நீ பாவி, நீ பாவி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ சாயல்ல நடக்கிற எவனையும் பிசாசு குற்றப்படுத்தினாலும் அவன் கவலைப்பட மாட்டான். நான் பாவி இல்ல, என் தேவன் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா. பல கேவலமான எண்ணங்கள் எனக்குள்ள இருக்காது. என்ன இருக்காது? கேவலமான எண்ணம் இருக்காது, புத்தீனமான எண்ணம் இருக்காது, மற்றவனுக்கு விரோதமா தீமை செய்யற எண்ணம் இருக்காது, மற்றவன் வாழ்க்கையை கெடுக்கிற எண்ணம் இருக்காது. ஏன் அப்படின்னா எனக்கு தேவ சாயல் உள்ள வர ஆரம்பிக்கு. அதுக்கு தான் இயேசு பூமிக்கே வந்தாரு. இயேசு எதுக்கு பூமிக்கு வந்தாரு? மனுஷனுடைய பாவங்களை நீக்கி மனிதனை ரட்சிக்கும்படி பூமிக்கு என்ன பண்ணாரு? வந்தாரு. அவருடைய மேலான திட்டம் என்ன தெரியுமா? இவன் படைக்கப்பட்ட நாளில் இருந்த சாயல் இவனுக்குள்ள வரணும் தான் தேவன் இன்னைக்கு பூமியில உங்களுக்கு எனக்காக வந்து ரத்தம் சிந்தினவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏங்க நீங்க இந்த சாயலை அணியாமல், இந்த சாயலாய் மாறாமல் தேவ ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது. ஆமே. அன்பில்லைங்க வீட்டுக்குள்ள. கணவன் மனைவி அன்பா பேசுறதுல, மாமியார் மருமகள் அன்பா பேசுறதுல, பிள்ளைகள் பெற்றோர் அன்பா பேசுறதுல, ஆனா தேவ சாயல் இருக்குது. நான் ஜெபம் பண்றேன், உபவாசம் பண்றேன், பிரயோஜனம் இல்ல சிஸ்டர், பிரயோஜனம் இல்ல பிரதர். பரலோகத்துக்குள்ள கால் கூட வைக்க முடியாது. பொறாமை, எரிச்சல். எத்தனையோ வருஷம் விசுவாசி, எத்தனையோ வருஷம் ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க. இன்னைக்கு காண்கின்ற சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவாய்? அல்லேலூயா. தேவ சாயல் சபைக்குள்ள வர வர என் சாயல் மாறணுமே. 2 வேஷம், சபைக்குள்ள ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம்.
யார் பார்க்க போறா? கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் பார்க்கிறாரு. இன்னும் பேச்சு மாறல. அன்பான பேச்சு இல்ல, எரிச்சலான பேச்சு. அவன் உள்ள அவனுடைய குணாதிசயத்தை உள்ள வச்சுட்டானே. எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஏன் ஏறுது? தேவ சாயல் ஏன் வரல? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நான் பரலோகம் போறேன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்குள்ள தேவ சாயல் இருக்குது? எத்தனை பேருக்குள்ள தேவ சாயல் இருக்குது? நான் சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன் பாஸ்டர், நான் கொஞ்சம் கொஞ்சமா தேவ சாயல்ல மாறிட்டு இருக்கிறேன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் நான் தேவ சாயல்ல மாறல, பிசாசின் சாயல் இன்னும் எனக்குள்ள இருக்குதுன்றவங்க ஒரு அல்லேலூயா. இன்னும் நிறைய பேருக்குள்ள தேவ சாயல் வரல. சாரி, நான் உங்களை யாரையும் குற்றப்படுத்தவோ குறை சொல்லவோ வரல, வேதத்தின் சத்தியத்தை பேச வரேன்.